என்பது மக்கள் நினைக்கிறது மாதிரி அது ஒரு சும்மா ஒரு வாயில் சொன்னால் முடிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ஈமான் ஈமான் ஈமான்ட்டு பேசுகிறது நமக்கு நம்மளில் பலருக்கு என்னது இது சரி சொல்கிறாங்க ஒரு தாலிமு நம்ம அமல் செய்வோம், செஞ்சால் செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், பார்ப்போம், அப்புறம் விட்டுருவோம் அப்படின்னு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். கேட்குறவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஈமான்னு. சரி இன்னமும் ஷேகுமார்களுடைய சப்ஜெக்ட் போல் இது, சூஃபியாக்களுடைய சப்ஜெக்ட் இது, அவுலியாக்களுடைய சப்ஜெக்டு, எல்லாத்துக்கும் இது தேவையில்லை. இது ரொம்ப உயர்ந்த எல்லா மனுஷங்களுக்கும் உள்ளது. இது இது எல்லா மனிதர்களுக்குமான சப்ஜெக்டு. மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும், மனுஷனாக பிறந்த ஈமான் கடமை. ஆனால் அத்தனை பேருக்கும் தொழுகை கடமை இல்லை. அத்தனை பேருக்கும் தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम दिल रहम और करम और अफ़ू और गुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़ि इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுல்லாஹின் ரஜஹர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைரு உம்மத்திலே சிறந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல ஃபித்னாக்களும் பசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பயாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஈமான் எல்லா நேரங்களிலும் நமக்கு மிக மிக அவசியமான கட்டாயமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது அது ஒரு நஃபிலான வணக்கம் இல்லை, சுன்னத்தான வணக்கம் இல்லை. அது எப்படிப்பட்ட வணக்கம்? ஃபர்லான வணக்கம். ஈமான் கொள்வது ஃபர்லான வணக்கம். வணக்கம்னா முதல்ல தொழுகை தான் முன்னாடி வந்து நிற்குது. இப்போ ஈமான் வணக்கம் இல்லையா? ஈமான் கொண்டு அது அல்லாஹ்வை வணங்குறது இல்லையா? இபாதத்துக்காக தான் படைச்சிருக்கிறன்றான்ல, இபாதத்துக்காக தான், வேறு எதுக்குமே படைக்கலைன்றான். அப்போ அந்த இபாதத்தில் ஈமான் இல்லைன்னா இப்போ ஈமானுக்காக எல்லாம் படைக்கலையா? கேள்வி புரியுதா? ஈமான் வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? எப்படிப்பட்ட வணக்கம்? கட்டாயமான வணக்கம், ஃபர்தான வணக்கம். அது எப்படிப்பட்ட வணக்கம்? முதல் வணக்கம். ஈமான் தான் என்னது? அதுக்கு பிறகு தான் மற்ற வணக்கங்கள்லாம். இபாதத்துக்காக தான் படைச்சிருக்கணும். ஈமானுக்கு நாங்கள் வார்த்தை வரலையே. அப்போ இபாதத்தும் ஈமானும் இபாதத்துக்குள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம். ஈமானும்
அதனால தானே எல்லாம் ஈமான் தனியாக ஒரு வார்த்தை சொல்லலை, நாம் தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். ஈமான் வேறு இபாதத்து வேறுன்ட்டு நாம் என்ன செஞ்சு வச்சுருக்குறோம். நம்ம மக்கள் இபாதத்துனா தொழுகிறது, உனக்கு எதையாவது கை காலை ஆட்டுனா அதுக்கு பேர் இபாதத்து. ஈமானு அது ஈமானுங்க. அப்போ இங்கே எல்லாம் இபாதத்தை மட்டும்தானே சொல்கிறான். ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக தவிர நான் என்ன செய்யலை. இப்போ இங்கே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், இல்லா லியஅபுதூன் வ யுமினூன் அப்படின்னு நல்லா சொல்லலை. என்னை ஈமான் கொள்ளணும், என்னை வணங்கணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தா சரி. அப்போ ஈமான் கொள்றதுக்கு வணங்குறதுக்கு அல்லா படைச்சிருக்கிறான், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை இபாதத்துக்கு மட்டும்தான் படைச்சிருக்கான்றான். இப்போ ஈமான் எங்கே போச்சு? ஈமான் நல்லா சொல்லவே இல்லையா? அப்போ ஈமான் தேவையே இல்லை அல்லாவுக்கு, அப்படி சொல்லலாமா? சொல்லுமா? அப்படி ஈமான் தேவையே இல்லைங்க, இபாதத்தாங்க சொல்லியிருக்கிறான்ல. எல்லாம் தொழுதுங்க, நோம்புங்க, எல்லாம் செய்யுங்க. ஈமான் களிமா சொல்லணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் சரியா? எந்த அச்சத்தை ஒத்துப்பாங்களா? அப்போ ஈமான் அந்த இபாதத்துக்குள்ளே என்ன வரணும்? ஈமான் வந்தே ஆகணும். அப்போ ஈமான் என்னது? இபாதத். ஈமான் என்னது? இபாதத்துன்னு நம்ம சொன்னால், நாம கேட்டால் முதல்ல நம்ம மனசுல என்ன வரணும்? ஈமான் தான் வரணும். ஏன்னா முதல் வணக்கமே என்னதான்? ஈமான் தான். அந்த ஈமானை கொண்டு தான் மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் மதிப்பு. ஈமான் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்னா மற்ற வணக்கங்களுக்கு சுத்தமாக மதிப்பு இல்லை. ஈமான் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு மற்ற வணக்கங்களுக்கு என்ன இருக்கும்? மதிப்பும் சிறப்பும் அதிகமாக இருக்கும். அப்போ ஈமான் என்பது மக்கள் நினைக்கிறது மாதிரி அது ஒரு சும்மா ஒரு வாயில் சொன்னால் முடிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ஈமான் ஈமான் ஈமான்ட்டு பேசுகிறது, நமக்கு நம்மள பலருக்கு என்னது, இது சரி சொல்கிறாங்க ஒரு தாலிமும் நம்ம அமல் செய்வோம், செஞ்சால் செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், பார்ப்போம், அப்புறம் விட்டுருவோம் அப்படின்னு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். கேட்குறவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஈமான்னா சரி நம்ம ஷேகுமார்களுடைய சப்ஜெக்ட் போல் இது, சூஃபியாக்களுடைய சப்ஜெக்ட் இது, அவுலியாக்களுடைய சப்ஜெக்டு, எல்லாத்துக்கும் இது தேவையில்லை, இது ரொம்ப உயர்ந்த எல்லா மனுஷங்களுக்கும் உள்ளது, இது எல்லா மனிதர்களுக்குமான சப்ஜெக்டு, மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும், மனுஷனாக பிறந்த ஈமான் கடமை. ஆனால் அத்தனை பேருக்கும் தொழுகை கடமை இல்லை, அத்தனை பேருக்கும் நோன்பு கடமை இல்லை, வேற எந்த கடமையும் இல்லை. எந்த கடமையும் உலகத்தில் எல்லாத்துக்கும் கடமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகத்தில் எல்லாத்துக்கும் எது கடமை? அந்த ஈமான் வந்ததுக்கு பிறகுதான் மற்ற கடமையாக வருது. ஈமான் வந்ததுக்கு பிறகுதான், ஈமானே வரலன்னா மற்ற கடமையை இல்லை, அவனை தொழுவுன்னு சொல்ல மாட்டோம், வேஸ்ட்டு. அப்போ அவ்வளவு முக்கியமான கடமை. ஆனால் அது ஒரு கடமையாகவே யாரும் நினைக்கல. கடமையாகவே இப்போ ஷேகுமார்கள் இவ்வளவு மாஞ்சு நமக்கு சொல்லித்தராங்க, ஈமான் 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 நமக்கு சொல்கிறாங்கன்னா, இது அவங்க நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷேகுமார்கள் ஈமான் நமக்கு பிடிச்சிருக்கு போல, அவங்களுக்கு தொழுகெல்லாம் அவ்வளோ பிடிக்கல, வேறு இபாதத்துக்கெல்லாம் அவ்வளோவா பிடிக்கல, மற்ற இபாதத்துக்கெல்லாம் அவங்களுக்கு ஈமான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலமாக்களுக்கெல்லாம் தொழுகை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க அதை சொல்கிறாங்க. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதுனால பேசலை. அதுதான் அல்லாஹ் கடமையாக்கிய முதல் கடமை, முக்கிய கடமை. இன்னும் சொல்ல போனா உண்மையில் அதுதான் கடமை. அதுதான் எதான் கடமை? ஈமான் தான் கடமை. அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கான வேலைகள் தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதெல்லாம் என்னதான்? ஈமானுடைய பயிற்சிகள். ஈமானுக்கான பயிற்சி தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதெல்லாம் ஈமானே இல்லைன்னா அப்புறம் தொழுது என்ன, நோன்பு வச்சோன்னா ஜகாத்து ஒன்றுமே இல்லை சொல்லுவாங்கல்ல. சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்தால் உங்களுக்குலாம் இது இங்கே சம்மந்தம் இல்லைங்க, உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, பல இடங்களில் சொல்லுவாங்களா இல்லையா பல பேரை, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்கு நீங்களாம் எதுக்கு இங்கே வரீங்க. அது மாதிரி ஈமான் இல்லாதவர்களுக்கு மற்ற எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஈமான் இருந்தால்தான், அந்த ஈமானை பயிற்சி செய்வதாக இருந்தால்தான், ஈமானை இப்போ ஒரு பையன் படிக்கிறதே இல்லை, அவன் ஸ்கூலுக்கு வரான். அப்போ படிக்கிறவன் தான் ஸ்கூலுக்கு வரணும், நீ ஏன்ப்பா வர? இல்லை நான் ஸ்கூலுக்கு வரணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா பாராட்டுவாங்களே? படிக்கிறவன் தான்ப்பா வரணும், படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை.
அப்போ அது மாதிரி ஈமானை பயிற்சி செய்பவர் தான் பள்ளிவாசலுக்கு வரணும். ஈமானுடைய பயிற்சி, ஈமானே இல்லை அப்புறம் என்ன பயிற்சி? படிப்பே இல்லை, படிப்பு மண்டையில் ஏறலை, அப்புறம் என்ன பள்ளிக்கூடம்? இது எப்படி ஒரு படிக்கவே இல்லாத பையன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னே கரெக்டாக வந்துடுறான்? அது எல்லாரும் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க, சிரிக்க மாட்டாங்களா? இவன் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறான்? ஆனால் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி போனால் படிப்பு வந்துடும், ஆர்வமாக இப்போ பள்ளிக்கூடம் போகிறாலும் படிச்சுப்பான். ஆனால் ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மற்ற பசங்கள்ட்ட பம்பு இருக்கிறது, வீட்டில் இருந்து போர் அடிக்குது, ஸ்கூலுக்கு போய் மற்ற பசங்கள்ட்ட என்ன செய்யலாம்? சேட்டை பண்ணலாம், டீச்சரை டென்ஷன் ஆகலாம். டீச்சரை இங்கே பாடம் நடத்தும்போது அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு கூப்பிட்டா கேட்காத மாதிரி வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியல, வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது, அங்கே போய் என்ன செய்யலாம்? டீச்சரை டார்ச்சர் பண்ணலாம். டீச்சர் கேட்பாங்க இல்லை, ஏன்னா டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே வரியா? அப்போ அது மாதிரி இவங்க அல்லாவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் யாரை டார்ச்சர் பண்ணுறாங்க? பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற நீ வந்துவிட்டு வந்தால் ஒழுங்காக என்ன வணங்கணும். இங்கே வந்து நீ வீட்டு கதை, உலக கதை, ஊர் கதையெல்லாம் நீ வந்து யோசிச்சுக்கிட்டு என்னமோ சரி வந்திருக்க, என்னமோ என் மேலே முகப்பத்து போலன்னு நான் பார்த்தா என் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீ நீ. நீ வீட்டில் உட்காந்து யோசிக்க, இங்கே உட்காந்து எதுக்கு நீ இங்கே வந்து நீ யோசிக்கணுமா? அப்போ ஈமான் இருந்தால்தான் மற்ற எல்லாமே தீனில் எல்லாமே. ஈமான் இல்லை வேறு எதுவுமே கிடையாது, எதுவுமே. அந்த ஈமானுடைய பயிற்சிகள் தான் ஹலால், ஹராம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, கொடுக்கல் வாங்கல், முஆமலாத், முஆஷராத், ஆதாப், அஹ்லாக், ஒழுக்கங்கள், குணநலன்கள், தீனில் பல விஷயங்கள். இது எல்லாமே எதை பின்தொடர்ந்து தான் வரும்? ஈமான பின். ஆனால் ஈமானை தூக்கி குப்பையில் போட்டாச்சு, ஈமானை தூக்கி எரிஞ்சாச்சு, அது எங்கே கிடக்குதுன்னே தெரியல. மற்றதெல்லாம் ஜோரம் நடக்குது. இது எதுவுமே வெறும் குப்பை தான், எல்லாமே என்னதான். ஆனால் விளங்கலை. அதை ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க, இது நாமளே சொல்லலை. பழைய துணியை சுருட்டி எறிகிற மாதிரி மூஞ்சில் எரிஞ்சிரும் அல்ல. பழைய துணியை சொல்லியிருக்காங்களா இல்லையா? தொழுதாலே உங்களுக்கு அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாங்க, தொழுதுறங்க போதும் அப்படி ரசூலா சொல்லலை. தொழுதுட்டா போதும்னு அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. ஆனால் இவங்க நினச்சிக்கிறது என்னது? தொழுதா போதும், தொழுதா ரசூல் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லா ரசூல் அப்படி சொன்னாங்களே, தொழுதா போதும்னு என்ன சொல்லியிருக்காங்களே. அப்புறம் எதுக்கு மூஞ்சில் வீசி எரிஞ்சிருவான்னு எதுக்கு சொன்னாங்க? தொழுதா போதும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ வேறு விஷயங்கள் இருக்குது. தொழுதா போதாது, நோன்பு வச்சா போதாது. தொழுகை எப்படி தொழுகணும், நோன்பு எப்படி வைக்கணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும், ஹஜ்ஜு எப்படி செய்யணும், ஒவ்வொரு அமல்களும் எப்படி செய்யணும், அதற்கான ஆழமான அறிவு, கல்வி, ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு ஈமானோடு அந்த காரியங்களை செஞ்சால் தான் அது பிரயோஜனம் தருமே தவிர, சும்மா வந்து நாம் என்னமோ கடமைக்கு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், பாஸ் என்னை வந்து ஏன்னா நீ வந்து ரெண்டாவதுலேயே இருக்கிற அப்படின்னா, நானும் கரெக்டாக தான் ஸ்கூலுக்கு போகிறேன், இந்த டீச்சர் தாங்க சரியில்லை, என்னை பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நான் கரெக்டாக போயிடுறேன், அவன் கரெக்டாக வரவே இல்லை, அவனுக்குலாம் பாஸ் மார்க் போட்டிருக்கிறாரு, அவனை பாஸ் பண்ணி 3 நாளாவது அனுப்பிட்டாரு, எனக்கு பாஸே போட மாட்டேங்கிறாருன்னா, அவன் ஒரு நாள் வரல 2 நாள் வரலன்னா அவன் தான் படித்தான், வந்த நாள் என்ன செஞ்சான்? படித்தான், எழுதுனா, பாஸ் பண்ணால் போயிட்டான். நீ டெய்லி வந்த ஆனால் படிக்கலையே, டெய்லி வந்த அப்புறம் எப்படி உனக்கு பாஸ் பண்ண முடியும்? வந்துட்டாலே பாஸு அப்படின்னு போட முடியுமா? நான் டெய்லி வந்துடுறேங்க, லீவ் நாளில் கூட நான் வந்து உட்காந்துக்கிறேங்க பள்ளிக்கூடத்தில், என்ன உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுருங்க, டிகிரி கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவாங்க. என்ன செய்யணுமோ செய்யணும்ல. ஏதாவது ஒரு இடத்துல நான் கரெக்டாக செஞ்சு வந்துடுறேங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் போட்டால் சரியாயிருமா? அதில் என்ன நோக்கமோ அதை செஞ்சாகணும்ல. தொழுகையில் என்ன நோக்கம், நோம்பில் என்ன நோக்கம்? இப்போ அது மாதிரி இப்போ இது எல்லாம் இப்போ அட்டெண்டன்ஸ் போகிற வேலை தான் நடக்குது. அட்டெண்டன்ஸ் போட்டு அதில் ஒரு பெருமை, நான் கரெக்டாக வந்துட்டேன், நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், தொழுகை கரெக்டாக தொழுதுட்டேன், நோம்பு கரெக்டாக வச்சுட்டேன், இத்தனை ஜகாத்து கொடுத்துட்டேன், இத்தனை ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், இத்தனை உம்ரா போயிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன். பண்ணீங்க, ஒழுங்காக பண்ணீங்களா? சொல்லுவாங்களா இல்லை, செய்வன திருந்தசி, செய்வன
செய்யுன்னு சொல்லலை, எதையாவது செய்யப்பா அப்படி சொல்லலை. யாராவது சொல்லுவாங்களா எதையாவது செய்ப்பா நீ அப்படின்னா நீ எக்கெடுக்கெடு போப்பான்னு அர்த்தம். நீ என்ன செஞ்சாலும் ஒன்றும் உருப்பட போறது இல்லை, அப்போ எதையாவது செய்ய, இதை செய்ய இப்படி செய் அப்படின்னு சொன்னா தானே அது சரியானது. அப்போ இன்னைக்கு எதையாவது செஞ்சிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், அந்த தொழுகை அந்த இபாதத்துகள் எதுவும் என்ன ஆகலை, அதனுடைய நிலைக்கு வரல. இதை சொன்னால் குறை சொல்கிறாங்க. இதை சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு இபாதத்துலாம் முக்கியம் இல்லை, இவங்க என்னதோ சும்மா கதை பேசுகிறது தான் முக்கியம், எனக்கு கதை பேசுகிறது முக்கியம், ஈமான்னு அவங்க கதை பேசுகிறதா இருக்குது. நாம் இபாதத்து முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, இபாதத்தை சரியாக செய்யுங்கன்றோம். இபாதத்தை தப்பாக செய்கிறதுக்கு செய்யாமல் இருக்கிறதே சரி, நல்லது தானே. தப்பானாச்சும் செய்ப்பான்னு சொல்லுவாங்களே யாராவது, சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பானாச்சும் செய்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களே. கரெக்டாக செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க அதுதானே சொல்லுவாங்க. சொல்லுங்கள் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு விஷயம் உலகத்தில் அப்படி எதுலன்னா இருக்குதா? செய்யணும் அவ்வளோதான், தப்பாக கூட தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கா? அப்படியே எப்படி செய்யணும் தான் இருக்குது. செய்யுங்க, செய்யலை தெரியலன்னா செய்யாதீங்க, தெரியலன்னா அதானே சரி. இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறோம், அதாவது முயற்சி செய்கிறது ஒன்று இருக்குது. முயற்சி செய்கிறது, முயற்சி செய்யும்போது கொஞ்சம் தப்பு வரலாம், அது வேற, அது நம்ம சொல்லலை. ஒரு இதை நம்ம முயற்சி செய்கிறோம், தப்பாகுது, நம்ம என்ன செய்வோம், சரி பண்ணிப்போம். அது வந்து முயற்சி சம்மந்தப்பட்டது. ஆனால் செஞ்சாலே தப்பு தப்பாக செய்கிறது, அதை சரி பண்ணணுன்ற எண்ணமும் கிடையாது. ஏன்னா ஏதோ செய்கிறோம்ப்பா, கடமைக்கு செஞ்சப்பா. இப்போ கவர்மெண்ட் ஒரு இது சொன்னேன், ஒருத்தன் குழியை தோண்டிகிட்டே போனான்னா, பின்னாடி ஒருத்தன் அதை மூடிக்கிட்டே போனான்னா, என்னடா இது நீ எதுக்கு தோன்ற, நீ எதுக்கு மூடுற அப்படிங்கிறது. தோன்றது என் வேலைங்க, மூடுறது அவர் வேலைங்க. நடுவில் ஒருத்தர் மரம் வைக்கணும், அவர் லீவ் போட்டார், இன்றைக்கி வரல, அதனால என் வேலையை நான் செய்கிறேன், அவர் வேலையை அவர் செய்கிறார், அவ்வளோதான். கவர்மெண்ட்டு எங்களுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குது, தோன்றது எனக்கு சம்பளம், என் கடமைக்கு நான் தோன்றேன், என் கடமைக்கு அவர் கடமைக்கு அவர் என்ன செய்கிறார், மூடுறாரு. மரம் வைக்கிற வராட்டி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? ஏமாந்தம் நமக்கு தான் நஷ்டம், மக்களுக்கு தான் நஷ்டம். அப்போ அது மாதிரி எதையாவது செஞ்சால் போதும் அப்படின்னு செஞ்சால் அது வந்து அது செய்யலாம், அது செய்யாமலே இருந்துட்டு போயிடலாமே. அதுக்கு நீ என்ன சொல்லுவாங்க, அறிவாளியர், நீ தோண்டாமே இதுக்கு பண்ணி வந்து தோன்ற நீ மூடுற. இல்லை அது என் கடமைங்க, என் கடமை செஞ்சிடணும், அவ்வளோதான். அப்படிதான் என் கடமைங்க தோந்துட்டேன், என் கடமைங்க எல்லாம் நோம்பு வைக்கணும்னு சொன்னால் நோம்பு வச்சுட்டேன், என் கடமைங்க அல்லா கேட்டானா நீ சொன்ன தொழுதுட்டேன், அவ்வளோதான். அல்லா ஏமாத்துறான்னு பார்க்குறீங்களா? யாரை ஏமாத்துறான்னு பார்க்குறீங்க? அல்ல என்ன ஏமாந்த சோனகிரியா? சரி தொழுதுட்டே இருப்பா, இப்படி சொர்க்கம் போ. விவரம் இல்லாத ஆள்கிட்ட என்ன செஞ்சலாம், ஏமாற்றி போடலாம். சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யலாம், அவங்க வந்து 500 வச்சுருக்குறாங்க, ₹1 சாக்லேட் கொடுத்து அந்த 500 வாங்கிக்கலாம். சின்ன பிள்ளைங்க ஏமாந்துருங்க. இந்த இப்போ சாக்லேட் வச்சுக்கோ, அது சும்மா வெறும் பேப்பர் குப்பை, அதை கூட அதையே நீ வச்சுருக்குற அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், சாக்லேட் கொடுத்துட்டு அது மாதிரி எல்லாம் ஏமாத்திட முடியுமா? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல போனால், இப்போ தொழுகை இபாதத்துகள் நீங்கள் பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும், அதை சரியாக்குவதற்கு முயற்சி செய்யணும். ஏதோ செஞ்சோம், கடமைக்கு செஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதுதான் என்னது, என் கடமை தோன்றது நான் தோணினா முடிஞ்சு போச்சு. அப்படி வந்து கடமையை முடிக்கிறதுக்காக செஞ்சு அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்படிதான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் பேச வந்து இந்த விஷயம் இல்லை, நாம் என்ன சொல்கிறோம், இபாதத் என்பது அதில் முதலாவது ஈமான், முதலாவது ஈமான். அதில் அவங்க சண்டைக்கு வந்தால் அதுக்கு பதில் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நம்முடைய வேலை என்ன, நம்முடைய சப்ஜெக்ட் என்னது, ஈமான் என்பது நாம் வந்து நினைக்கிறது மாதிரி அது செஞ்சால் செய்யலாம், செய்யாமல் போகலாம், அது சும்மா ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஈமான் என்பது 24 மணி நேரம் செய்ய வேண்டிய இபாதத், 24 மணி நேரமும் செய்ய வேண்டிய முதல் கடமை அதுதான். அது என்ன ஈமான், எப்படி 24 மணி நேரம் எப்படி நாம் ஈமான் கொள்வது? 24 மணி நேரம் ஈமான் கொள்வதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தில் ஈமான் கொள்வதுன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன்,
என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியானவன் யார்? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். என்னுடைய வணக்கம், வணக்கம்னா நமக்கு புரிய மாதிரி சொன்னால் மரியாதை. யாருக்கு மட்டும்தான் மரியாதை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை. இப்போ யாருக்கு மரியாதை இல்லை? யாருக்கு மரியாதை இல்லை? அல்லாதவரன்னா எங்கே ஊர் சுற்றுறது இல்லை. எனக்கு மரியாதை இல்லை. எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்தனும் அவனுக்கு மரியாதை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே நான் தான் பெரிய ஆள், என்னெல்லாம் மதிக்கணும். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா என்னை மதிக்கணும், என்னை வைக்கணும். எனக்கு மரியாதை இல்லை, அதனால நம்ம கேவலப்பட்டு போவோம்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ்விற்கு மரியாதை, அல்லாஹ்விற்கு கண்ணியம், அல்லாஹ்விற்கு வணக்கம் என்றால் அல்லாஹ்வை வணங்கினால் நமக்கு அல்லாஹ் மரியாதை கொடுப்பான், நம்மை அல்லாஹ் கண்ணியமாக வைப்பான். நம்ம கண்ணியத்தை தேடி நாம போகக்கூடாது, கண்ணியம் நம்மளை தேடி வரணும். இப்போ வணக்கத்திற்குரியவன், மரியாதைக்குரியவன் யார்? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அந்த ஈமான் வேணும் முதலாவது. அந்த ரெண்டாவது ஈமான் என்ன? அவன்தான் எனக்கு உதவி செய்பவன். எனக்கு செய்பவன்னா இனிமே செய்வான் அந்த அர்த்தம் இல்லை. இப்பவே ஆயிரக்கணக்கான உதவிகளை எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு உதவி ரெண்டு உதவி இல்லை, கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நல்லது செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லது இருக்கானா இல்லையா? உற்சாகமா சொல்லுங்க, விளங்கலையா? இது என்னது? இது அல்லாஹ்வை பற்றி நாம் கொள்ள வேண்டிய ஈமான் இந்த ரெண்டு. முதலாவது அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாருக்கும் வணக்கம்னா நமக்கு புரியலன்னா மரியாதைன்னு நம்ம வச்சுக்கணும். மரியாதையில் உச்சக்கட்டம் தான் என்னது? அப்போ யாருக்கும் இந்த உலகத்தில் மரியாதை இல்லை. மரியாதை யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்காக இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்குறோம், உஸ்தாமாருக்கு மரியாதை கொடுக்குறோம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். யாருக்காக? அல்லாஹ்விற்காக. உண்மையில் யாருக்கு மட்டும்தான் மரியாதை? அப்போ அதில் யாருக்கு மரியாதை இல்லை? எனக்கு முதலாவது நமக்கு என்னது? நான் பெரிய ஆளு, அது இல்லை. அப்போ என்ன? நாம் எல்லோரோடும் அன்பாகவும் பண்பாகவும் நடக்கணும். அப்படி நடந்தால் நாம மூமின்னு அர்த்தம். எல்லோரோடும் எப்படி நடக்கணும்? முறையாக நடக்கணும். யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, யாரையும் கேவலமாக பார்க்கக்கூடாது. இது எல்லாம் இந்த ஈமான்ல வந்துடும். இதுதானே முதல்ல. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொன்னால் அது சும்மா சின்ன விஷயம் இல்லை. அதை சுற்றி உலகத்தில் எல்லா இது கரெக்டான முறையில் அமல் செய்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிரும்? நல்ல அமைதியான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக ஆயிரும். என்ன வருது? என்ன அவங்க மதிக்கலை, என்ன இவங்க மதிக்கலை, என்ன கண்டுக்கலை, இதே சிந்தனை. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு யார் இருக்கிறா? யாரும் என்ன கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் என்ன கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் யாரையும் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அல்லாஹ்வை கண்டு கொண்டால் போதும். அதான் வணக்கம். அதான் என்னது வணக்கம்ன்றது? என்னது? கண்டுக்கிறதுன்னு. கண்டுக்கலன்னா தானே சொல்ற மரியாதை. எனக்கு என்ன மரியாதையே செய்யலை. இப்போ அல்லாஹ்வை நம்ம கண்டுக்கிறோமா? கண்டுக்கிறதே இல்லை அல்லாஹ்வை. அதுதான். அப்போ நம்ம அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக நாம பார்க்கல. அந்த விஷயத்துல நமக்கு ஈமான் இல்லை. சும்மா வாயில வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்னு வட சொல்றதுல ஈமான் ஆயிராது. அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக பார்க்கணும். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவனாக பார்ப்பது என்றால் அவனுக்கு மட்டும்தான் மரியாதை, அவன்தான் மரியாதைக்குரியவன், அவன்தான் உயர்வுக்குரியவன், அவன்தான் கண்ணியத்திற்குரியவன், அவன் மரியாதையுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு மேல யாருக்கும் மரியாதை இல்லை. அவனுக்கு மேல அந்த ஈமானை நம்ம கல்வியில் என்ன செஞ்சோம்? வச்சோம்னா ஈமான்ல ஒரு பாதி வந்துருச்சு. ரெண்டாவது பாதி என்ன? அவன் எனக்கு சதா நேரமும் கணக்கில் அடங்காத நன்மைகளை செய்து தன்னுடைய கருணை எனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். தன்னுடைய கருணை என் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய அருளை எனக்கு கொட்டிக்கொண்டே இருக்கிறான். என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். என்னை அப்படியே அரவணைச்சுக்கிறான். இது பார்க்கணுமா வேணாமா? இது ரொம்ப பெரிய வேலைங்க, நல்ல முடியாதுங்க. தொழில் சொல்றீங்களா? 2 காலத்து தொழில் நான் பாட்டுக்கு போயிடுறேன். இது என்ன சும்மா பார்த்தாலும் அப்படிலாம் வேற தப்பிக்கலாம் முடியாது. செஞ்சே ஆகணும். என்ன செஞ்சே ஆகணும்? ஒவ்வொரு மனுஷனும் செஞ்சாகணும்.
இதுதான் இபாதத், வணங்குறதுக்காக படைத்திருக்கிறேன். அந்த வணக்கத்தில் முதலாவது ஈமான். இந்த ஈமானுக்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன். என்ன நீங்க ஒண்ணு எனக்கு செய்ய தேவையில்லை, நான் செய்யறேன்றதை பாருங்க. அது கூட பார்க்க முடியாது, அப்புறம் என்ன மனுஷன்? நான் திருப்பி உன்ட்ட எதுவும் கேட்கல, அதை கூட இதை கூட கேட்கல, நான் கொடுக்குறேன்றதை பார்க்கறது கூட உன்னால முடியலன்னா அப்புறம் எப்படி நீ இன்னும் எனக்கு நான் கொடுக்கணும், இது பண்ணணும், நீ எப்படி நீ நினைக்கலாம்? என்ன உரிமை இருக்குது? எப்படி நீ மனுஷனா இருக்க முடியும்? நான் தான் மரியாதைக்குரியவன், ஏன் மரியாதை உன் கல்வில இல்லைன்னா அப்புறம் எப்படி என் மரியாதை உன் கல்வில இல்லையே? ஒரு டீச்சருக்கு பிள்ளைங்க மரியாதை கொடுக்கலன்னா எவ்வளோ கோபம் வரும். ஒரு ஒரு முதலாளிக்கு தொழிலாளி மரியாதை செய்யலாம்னா எவ்வளோ கோபம் வருது. எதை வேணா பொறுத்துப்பாங்க, அதை பொறுத்துப்பாங்களா? மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா பொறுத்துப்பாங்களா, வச்சுப்பாங்களா? எதை வேணா ஏற்றுப்பாங்க. வேலையில் ஏதோ தப்பு பண்ணிட்டா சரி போயிட்டு போகுது. மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா உடனே தூக்கு. அப்படிப்பட்ட ஆள் தேவையில்லை. ஆனால் அல்லாவுக்கு எவ்வளோ காலமாக மரியாதை கொடுக்காம நம்ம இருக்கிறோம், அல்லாவை மதிக்காம எவ்வளோ காலமாக இருக்கிறோம். ஆனால் சும்மா சொல்லிக்கிறோம் வாயில், வணக்கத்திற்கும் அல்லாவை தவிர யாரும் இல்லை சொல்லிட்டு நாங்கள் தான் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அப்படி கேட்டு திறக்கட்டும், குதிச்சு ஓடிடுறோம். அப்படி திறந்தவொடனே முதல் நாங்கள் தான் பாஞ்சிட்டு ஓடிடுவோம். எங்களை தான் மலக்குமார் இல்லை, அப்படியே வாங்க வருக வருக, வாங்க அப்துல்லா பாய், வாங்க வாங்க ஜி வாங்க, ஏன்னா உங்களுக்கு தான் சொர்க்கம் வாங்க. நினப்பு வெயிட் பண்ணுறாங்க எல்லாம். ஒன்றும் இல்லை, மண்டையை போட்டோம்னா உடனே சொர்க்கம் போயிடலாம். எதையோ ஏனா தானு செஞ்சுட்டு எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது. செய்ய வேண்டியதை செய்வன திருந்த செய். செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்தால்தான் கிடைக்க வேண்டியது சரியான முறையில் கிடைக்கும். செய்ய வேண்டியதை சரியா செய்யலை, கிடைக்க வேண்டியது என்ன செய்யாது, கிடைக்காது. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, வாங்கணுன்னு ஆரம்பித்தார் கதை எழுது. எங்கள் அம்மா அங்கே போனா, எங்கள் தாத்தா இங்கே வந்தார், எல்லாம் கதை அப்படி 10 பக்கத்தை எழுதி தீட்டி விட்டு மடிச்சு கொடு, துவா ஓதி விட்டு யாரில் 100க்கு 100 போட்டுறால அப்படி 100க்கு 100 வந்துடுமா? என்ன எழுதணுமோ அது எழுதுனா போதும். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, அது எழுதுனா ஒரு 4 பக்கம் தான் வருது, போதும். 4 பக்கம் எழுதுனதுக்கு 100 மார்க் கிடைக்கும். 40 பக்கம் என்ன செஞ்சுருக்கிறான், குப்பையாக கிறுக்கி வச்சா அவனுக்கு முட்டையை போட்டு அதுக்கு மேலே அவன் மண்டையில் 4 கொட்டு போடலான்னு பார்ப்பாரு. அவன் கிடைச்சானா அவனை 40 பக்கத்தை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். என் டயத்தை என்ன செஞ்சுட்டான்? சரி, ஏன்னா படிச்சு ஆகணும்ல. அவன் இது எங்கனாச்சும் அந்த பதில் எழுதிருந்தானே சரி, அதுக்கு மார்க் போடணுமே, நான் எழுதுனேன்னு சொல்லிடக்கூடாது. அதனால 40 பக்கத்தை படித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு கோவம் வருமா வராதா? ஏங்க 4 பக்கம் எழுதுனதுக்கு 100 மார்க் போட்டுருங்க, 40 பக்கம் ஒரு 30 மார்க் கூட போட முடியாது, ஒரு பாஸ் பண்ண போடுங்க அப்படின்னா வாடா படுவார் ராஸ்கல். கோவம் வருமா வராதா? அப்போ என்னமோ செஞ்சுட்டு எனக்கு எல்லாம் சுரம் கொடுத்துரு அப்படின்னா நீ செய்யாமல் இருந்தால் கூட சரி போனால் போதுன்னு சுரத்தை கொடுத்துருப்பேன். நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற, இருக்கிறதெல்லாம் கெடுத்து கிறுக்கி வச்சு எப்படி உனக்கு சுரத்தை கொடுக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான். மக்கள் என்ன செய்வாங்க, அப்படி நினச்சிப்பாங்க எல்லாம் நல்லபடியாக கிடைச்சிரும்ன்ட்டு. ஒன்றும் கிடைக்காதுன்றான். அப்போ நமக்கு ஷேகுமார் சொல்லித்தரக்கூடிய இந்த ஈமான் என்பது ஏதோ ஒரு விளையாட்டோ, ஒரு நஃபிலான சுன்னத்தான ஒரு முஸ்தஹப்பான செஞ்சால் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு அமல் அல்ல. மிக மிக முக்கியமான கடமையான நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது, வாழ்க்கையே மாற்றக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையை வேறு வாழ்க்கையாக, இதுவரை இருந்த வாழ்க்கை வேறையாக இருக்கும். ஈமானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வேறு விதமாக மாற்றும். அப்படிப்பட்ட ஈமானை தான் நம்ம ஷேகுமார் சொல்லித்தராங்க. இப்போ அதில் நாம் நல்ல முறையில் கவனம் செலுத்தி இந்த ஈமான்லன்னு 2 விஷயம். என்னது? ஈயாக்க நாபுது ஈயாக்க, அவ்வளோதான். வேறு எதையோ ஷேகுமார்கள் ஏதோ புராண கதைகள் சொல்லலை, குரானை தான் நமக்கு சொல்லித்தராங்க, நமக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தராங்க. இந்த விளக்கத்தை யாராவது மறுக்க முடியுமா? என்ன பெரிய புரியாத புதிராக சொல்லித்தராங்க, இருக்கிறது தானே சொல்லித்தராங்க. தெளிவு ஒரு அப்பாவி கூட என்ன செய்யும், இந்த விளக்கம் இதுதான் இதுக்கு விளக்கன்றது தெரியாதா? இப்போ ஈயாக்க நாபுது, உன்னையே வணங்குகிறோம். எங்கே வணங்குனீங்க? வணங்கி காட்டுங்க. வணங்குறது என்னன்னா மரியாதை செஞ்சு காட்டுங்க. அவனுடைய மரியாதையை எப்பொழுதும் கல்வியில் வச்சு நடங்க. அவன்தான் உதவி செய்கிறான் என்பதை கல்வியில் வச்சு நடங்க. அவன் எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், உதவி இது வரைக்கும் செஞ்சா இப்போ செஞ்சு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். கேட்காமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கேட்பதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் என்ன செய்யணும்?
நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். என்ன இந்த ஈமானை நம்ம வாய் விட்டு சொல்லணும். முதல்ல பயிற்சி செய்யணும். ஈமான் என்ன செய்யணும்? வாய் விட்டு சொல்லணும், மனசு விட்டு சொல்லணும், மனசில் சொல்லணும். என்னது? அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் தான் மரியாதைக்குரியவன், அல்லாஹ் தான் உயர்ந்தவன். உலகத்தில் யாருக்கும் எந்த மரியாதையும் இல்லை, யாருக்கும் எந்த உயர்வும் இல்லை. அது ஒன்றும் தப்பு இல்லை. என்னடா அப்போ அவங்களுக்கு உயர்வு இல்லை, அவங்க ரசூல்லா உயர்வானவங்க இல்லை, அது தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய உயர்வு தான் ரசூலுக்கு. அல்லாஹ் உயர்வானவன்றதுனால தான் ரசூலுக்கு கண்ணியம் கிடச்சிச்சே தவிர ரசூலுக்கு தனிப்பட்ட முறையில் கண்ணியம் இல்லை. எந்த அவுலியாவுக்கும் தனிப்பட்ட முறையில் கண்ணியம் இல்லை. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தினால தான் எல்லோருக்கும் கண்ணியம் கிடச்சிச்சு. அப்போ இந்த ஈமானை நாம் சொல்லி 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 நம்ம கல்பில் பதிய வைக்கணும். நம்ம கல்பில் 24 மணி நேரம் அது இருக்கணும். நடக்கும்போதும், தூங்கும்போதும், எந்திரிக்கும் போதும், என்னுடைய இறைவன் உயர்ந்தவன், என்னுடைய இறைவன் உயர்ந்தவன், வணக்கத்திற்குரியவன், அவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு எல்லாம் நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன்னா தன்னுடைய அருள் பார்வையால் என்னை பார்த்து கொண்டு எனக்கு எல்லா ரஹமத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ரஹமத் செஞ்சுட்டு இருக்கிறான், எனக்கு அருள் செஞ்சு, எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறான், எனக்கு சாதகமாக இருக்கிறான். நமக்கு அது புரியவே மாட்டேங்குது இல்லை? எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான், நமக்கு நல்லதாக செய்கிறான். அப்படி சந்தேகம் வந்தால் நம்ம அதை யோசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சந்தேகத்தை மாற்றணும். சொல்கிறோம், மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுன்னா அப்போ ஈமான் இல்லை. நமக்கு ஈமான் இல்லைன்னு ஊரில் யாரும் சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியுது. இப்போ ஈமானை கொண்டு வரணுமா வேணாமா? ஈமானை நாம தான் கொண்டு வரணும். நம்முடைய ஈமானை யாரும் அடுத்தவங்க கொடுத்துட முடியாது. ஒருத்தவங்க மேலே நமக்கு நம்பிக்கை, நம்ம நம்பிக்கையை நாம தான் என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும், நாம தான் உருவாக்க முடியும். இப்போ நம்முடைய நம்பிக்கையை நாம் உருவாக்கி அல்லாஹ்வின் மீது உயர்ந்த ஈமான், உயர்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆனோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாறி சந்தோஷமாக மாறி அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானுடைய பயிற்சிகளை நமக்கு கற்றுத்தருவானாக. அதை முறையான முறையில் செய்து ஈமானில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.